ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சங்கடகர சதுர்த்தி எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறது தான் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். பூஜை மட்டும் இல்லாமல் விலாகும் சேர்ந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையிலே எழுந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காக்கா குருவிக்கெலாம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கு அரிசி இதெல்லாம் வைப்பணுங்களா, அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நிலவாசலுக்கு கோலம் போட்டுக்கலாம். நிலவாசலுக்கு எப்போவுமே நான் அரிசி மாவில் கோலம் போடுவேன். அதுக்கு அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம துளசி செடிக்கு கோலம் போட்டுக்கலாம். நிலவாசலில் எப்போயுமே கோலம் போடுறதோட இந்த மாதிரி காவி பொடி கொடுக்கறது நம்ம வீட்டு கண் திருஷ்டியெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் காவி பொடி கொடுத்து நான் இப்போது மஞ்சள் குங்குமமும் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம நிலவாசலுக்கு 2 பக்கமும் பூ வைக்கணும். அதே மாதிரி பூ வச்சாச்சு. உருளியில் சாயந்தரமாக பூ மாற்றிக்கலாம். ஏன்னா பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் சாயந்தரம் பூஜை பண்ணுறப்போ நம்ம பூ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலவாசலுக்கெலாம் கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தான். அப்புறம் சாதமும் நான் குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா பாப்பாங்களுக்கு கொடுத்து விடணும் இல்லைங்களா ஸ்கூலுக்கு. அதனால் எப்போவுமே நம்ம கிச்சனில், அதாவது நம்ம கிச்சன் அடுப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கார்னரில், ஏன்னா நம்ம கிழக்கு பார்த்து தான் அடுப்பு வச்சுருப்போம். அந்த கார்னரில் மணி பிளான்ட் வைக்கிறது வீட்டுக்கு பண வரவை வர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போட்ட கோலம் பாருங்கள், காஞ்சோன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு இல்லையா, நல்லா அழகாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் சூரிய ஒளி உள்ளே வர்றது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி உள்ளே வருது இல்லைங்களா. இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம துளசி செடி, வெத்தலை செடிக்கெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா, ரோஸ் செடி இதுக்கெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா அந்த சத்தெல்லாம் அதாவது அரிசி கழுவுன தண்ணியில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த செடிக்கு போகும். ஸோ அந்த செடிகள்லாம் நல்லா வளரும். அதனால் நான் எப்போவும் அரிசி கழுவுன தண்ணியை இந்த மாதிரி துளசி செடி, வெத்தலை செடிக்கெல்லாம் ஊற்றுவேன். அது நல்லா தளைஞ்சு வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் வேலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிச்சனில் இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இட்லி வெந்துடுச்சு. ஸோ இப்போ இட்லியை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன். இட்லிக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ஒன்று செய்ய போகிறேன் இன்றைக்கி. அந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி வெந்துருச்சு. நம்மளுக்கு இட்லி பாத்திரத்தில், அதாவது துணியில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா, நம்ம மாவு ஆட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெயை கலந்து ஊற்றணும் அப்படின்னா துணியில் இட்லி ஒட்டாது. ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இட்லி அந்த வரவரப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிற இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா ரெண்டும் வதங்கணும். இப்போ வெங்காயம் வேகமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தோல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு பிஞ்சு, அந்த சின்ன ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம் இதில். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நல்லா சுண்டி வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 in 1 அப்படிங்கிற மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் கிச்சனில் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லஞ்ச் பண்ணுனது வந்து நான் காமிக்கலை. ஸோ வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் வெண்டைக்காய் குழம்பு, கீரை பொரியல், ரசம் இதுதான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் கிச்சனையும் வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து லஞ்செல்லாம் கொடுத்து விட்டுட்டு கையோடு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிச்சன் நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து பாத்திரம் மட்டும் இருந்தது. ஸோ வந்து அதையும் வந்து கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. அதனால் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம். எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து சூர்யா ஷாப்பிங் அங்கே தான் வந்து போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ வந்து அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பூ மார்க்கெட்டில் போய் பூவும் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். பூவையும் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறனால பூவெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நான் வந்து திங்கக்கிழமைனா பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா திங்கக்கிழமை நாள் வந்து பூ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே திங்கக்கிழமை நாள் வந்து போய் பூ வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். மற்ற நாளில் போய் பூ வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்கிறனால எருக்கம்பூ மாலை, அருகம்புல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸு, செவ்வந்தி, துளசி, மாந்தலை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இங்கே வாங்கியிருக்க எல்லா பூவுமே அரை கிலோ ரூ. 30, ரூ. 40 அந்த மாதிரி தான் இருந்தது. ஜாதிப்பூ மட்டும் 1/4 கிலோ ரூ. 120 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மட்டும் ஒரு ரூ. 60 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சூர்யா ஷாப்பிங் இந்த திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் அதாவது கீ ஹோல்டர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக வாங்கிட்டு இந்த பாப்பாங்களோட அந்த மூடியெல்லாம் கொஞ்சம் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் செப்பரேட்டாக மூடியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு வந்து இந்த தாமரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தாமரை வந்து வாங்கியிருந்தேன். இந்த தாமரை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வெள்ளையில் ஒன்றும், சிவப்பில் ஒன்றும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸு. இப்போ வந்து நான் பூவையும் வந்து கட்டி வச்சுட்டு மத்த வேலைகளை வந்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்கிட்டு வந்த அந்த கீ ஹோல்டர்லாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து பாப்பாங்க ரூமுக்குள்ளே வந்து அந்த கிட்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நிறைய தாட்ஸில் இருந்து எழுதி வச்சுருக்கா. இதான் வந்து அவங்களோட ரூம். இது வந்து அவங்களோட உண்டியல் பேரில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ. அப்புறம் வந்து இங்கே வந்து பாப்பா வந்து 10th படிக்கிறதுனால இங்கே வந்து டுடே இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் டுமாரோ யூ வாண்ட் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்களாமா. அதனால் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த செவுரில் மட்டும் பாருங்கள் எப்படியெல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதை மறைக்கிறதுக்காக மேலே வந்து இப்படி எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ வந்து அவங்களே வந்து வரைஞ்சது தான். இப்போ வந்து நம்ம பிரசாதம் பண்ணுறதுக்கு பிரசாதம் பண்ணுறதுக்காக வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் பூஜை ரூமை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணினதெல்லாம் காமிக்கல. நான் வந்து இன்றைக்கி வெறும் தண்ணீரில் மட்டும்தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணினேன். மற்றபடி பால் இதெல்லாம் வந்து பண்ணலை. ஸோ இன்றைக்கி டைம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி பண்ணலை. இப்போ வந்து பிள்ளையாருக்கு அலங்காரம் மட்டும் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து பூஜையில் வந்து பிள்ளையாரை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தனியாக வந்து சங்கடகர சதுர்த்தி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அபிஷேகம் பண்ணணும், எப்படி என்னென்னத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணணும், அது எல்லாமே தனி வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிள்ளையாருக்கு வாங்கிட்டு வந்த அருகம்புல் எல்லாம் வந்து வச்சுட்டு இப்போ எருக்கம்பூ மாலை வந்து நான் போட்டுக்கிறேன். அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து அருகம்புல் வச்சுட்டு எருக்கம்பூ மாலை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய் பிரசாதம் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் அவள் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை நான் 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்றில் வந்து சர்க்கரை போட்டும் ஒன்றில் வந்துட்டு காரமாகவும் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் காய்ச்சிட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு டைம் இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து பிரசாதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நான் எப்படின்னா லெமன் சாப்பாடு மாதிரி வந்து அவளை வந்து தாளிச்சிக்க போகிறேன்.
மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவளையும் அதில் கொட்டிடணும். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அவல் வந்து லெமன் சாப்பாடு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து பிரசாதம்லாம் வச்சாச்சு. பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி அவல் பொரிகடலை எல்லாமே வந்து வச்சுருக்கேன். கடலை மிட்டாய் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். தேங்காய், பால், பழம் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெளியில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உருளியில் வந்து பூ வைக்கலைங்க இல்லைங்களா, அதனால் வந்து உருளையிலையும் பூ வச்சுட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அப்படிங்கிறனால வெளியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உருளை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வெத்தலை வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது கலச வெத்தலை அப்படின்னு கேட்டால் கடைகளில் வந்து பெரிய வெத்தலையை வந்து தருவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வெளியில எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன். விளக்கேற்றுறதுக்கு தேங்காயை 2ஆக உடைச்சி தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து திரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றுறப்ப செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் க்யாயே சர்வ விஷ்ணோபசாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சயனசதுத்திரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிரித்யானந்தகம்யம் வந்தே விஷ்ணும் பவகயகரம் சர்வலோகைகநாதம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விநாயகர் ஸ்லோகங்களை வந்து சொல்லி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா 5 கரத்தனை யானை முகத்தனை அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். மஞ்சளில் வந்து நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு காரணம், எதுக்காக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல விநாயகர் வந்து மஞ்சளில் தான் தோன்றினார். ஸோ வந்து பார்வதி தேவியார் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சளில் இருந்து தானே பிள்ளையார் தோன்றினார். அந்த கதையெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து அதனால் தான் நம்ம எந்த காரியம் தொடங்கினாலும் அது தடையில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிறது. நம்மளும் இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சி வந்து வச்சாச்சு. வெத்தலை பாக்கும் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பூ வச்சுட்டு நம்மளோட பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லிட்டு தான் வந்து பிள்ளையார் பிடிக்கணும். பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது விநாயகர் பாட்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பாடலாம். இல்லை அப்படின்னா செல்லில் வேணாலும் போட்டு விட்டுக்கலாம். விநாயகர் பாடல் பாடணும் அப்படின்னா விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து எந்த பூஜைகள் பண்ணாலும் அந்த கடவுளுக்கு வந்து நம்ம பாடல்கள் பாடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நம்மளோட பூஜைக்கு வந்து உடனே வந்து பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு பாடலும் பாடினேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓம் கங் கணபதியே போற்றி அந்த மாதிரி வந்துட்டு 9 தடவை ஓம் கங் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் கன்னிபோலம் கணபதியே போற்றி, ஓம் கவலைகள் தீர்ப்பாய் கணபதியே போற்றி, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில ஸ்லோகங்கள் வந்து நான் சொன்னேன். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு விட்டும் கூட நீங்கள் வந்து 108 போற்றி போடுறதா இருந்தாலும் போடலாம். 21 போற்றி போடுறதா இருந்தாலும் போடலாம். 48 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோக்கு வந்து விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சாமிக்கு வந்து எப்பயுமே நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பிக்கிறப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கணும். இப்போ வந்து நம்ம பிரசாதம்லாம் வந்து சாமிக்கு வந்து சமர்ப்பிச்சாச்சு. இப்போ வந்து கற்பூர ஆரத்தியும் வந்து நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பூஜை வந்து முடிஞ்சது. வீட்டில் வந்து நம்ம ஃபைனலாக வீட்டோட லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து வெத்தலை செடிக்கும் துளசி செடிக்கும் சேர்ந்தாப்படி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நிலவாசல்லையும் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பாக போச்சு.
பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ நம்ம வீட்டு பூஜை வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாகவும் சிறப்பாகவும் பார்த்துட்டு இருந்த அனைவரோட வாழ்விலும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.